கர்த்தரும் நம்முடைய இரட்சகருமா இருக்கிற இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் உங்கள் யாவரையும் மிகுந்த அன்போடு கூட வாழ்த்தி வரவேற்கிறேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. யாவரும் எழும்பி நின்று கர்த்தருடைய வார்த்தைக்கு நேராக நம்ம கடந்து போகலாம். ஓசியாவின் தீர்க்கதரிசன புஸ்தகம் 14ஆம் அதிகாரம், ஜீசஸ் 5வது வசனம் நம்ம எல்லாரும் சேர்ந்து வாசிக்க போகிறோம். ஓசியா தீர்க்கதரிசன புஸ்தகம் 14:5 எல்லாரும் இணைந்து வாசிப்போம். நான் இஸ்ரவேலுக்கு பனியை போல் இருப்பேன், அவன் லீலி புஷ்பத்தை போல் மலருவான், லீபனோனை போல். விசுவாசிக்கிறீங்களா? ஆண்டவர் இந்த வருஷத்தின் துவக்கத்திலிருந்து ஒவ்வொரு மாதமும் ஒவ்வொரு வாரமும் பல விதத்தில் நம்மோடு பேசுகிறாரு. எனக்கு ஒரு பெரிய இன்ஸ்பிரேஷன் உள்ள ஓடிக்கிட்டு இருக்கு. இந்த வழிபாடு, இந்த பீடத்திலிருந்து எதெல்லாம் பிரசங்கிக்கப்பட்டதோ அத்தனை வார்த்தைகளும் சாட்சியாக நீங்கள் கொண்டு வந்து சொல்லுவீங்க. ஒவ்வொரு வார்த்தைகளையும் நீங்கள் சாட்சியாக சொல்லுவீங்க. தலைவலி சுகமாச்சுலாம் சாட்சிலாம் இங்கே எனக்கு வேண்டாம். இந்த வார்த்தை தரையில் விழாதபடி கர்த்தர் காத்தார். ஆண்டவர் தந்த வார்த்தை எனக்கு காத்தார். இஸ்ரவேல் புத்திரருக்கு சொல்லிய வார்த்தை ஒன்றும் தரையில் விழவில்லை. இந்த சாட்சியை கேட்க கர்த்தர் கிருபை தருவார். எல்லாரும் வாய் திறந்து ஆண்டவரை ஸ்தோத்திரம் பண்ணுவோமா? ஹல்லேலூயா, நன்றி அப்பா. இந்த நாளிலும் உங்க ஜனம் உம்முடைய சமூகத்தில் உம்மை தேடி வந்திருக்கிறாங்கப்பா. உங்களை தேடி வந்த பிள்ளைகளை நீங்கள் அவர்களுக்கு துணை நின்று அவர்களை ஆசீர்வதிக்கணும்னு ஜெபிக்கிறோம். ஒவ்வொரு விதமான அனுபவத்திலிருந்து கடந்து வந்திருக்கிறாங்க. அத்தனை பேரோடும் தேவன் இடைபடுவீராக. வேண்டிய வார்த்தை தடையில்லாமல் வரட்டும். ஜனங்களுடைய வாழ்வு கட்டப்படட்டும். நம்முடைய வார்த்தையை மாத்திரம் மகிமைப்படுத்தும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். உட்காருவோம். கர்த்தாவே, நீர் என்னை கைதூக்கி எடுத்தி போற்றி புகழ்ந்து உயர்த்துகிறே. கர்த்தாவே, நீர் கைதட்டி கைதூக்கி எடுத்தி போற்றி புகழ்ந்து உயர்த்துகிறே. மறுபடி, கர்த்தாவே, நீர் என்னை கைதூக்கி எடுத்தி போற்றி புகழ்ந்து உயர்த்துகிறேன். இன்னொருக்கா நல்ல பலத்தோடு பரிசுத்த ஆவியானவரே உயர்த்துகிறேன். பகைவர் பார்த்து நகைத்திடாமல் பாதுகாத்தி இதுவரையில். பகைவர் பார்த்து நகைத்திடாமல் பாதுகாத்தி இதுவரையில். ஜீசஸ், ஜீசஸ், வாய் திறந்து அந்த நாமத்துக்கு ஜீசஸ், 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 ஜீசஸ். கர்த்தாவே, நீர் என்னை கைதூக்கி எடுத்தி போற்றி புகழ்ந்து உயர்த்துகிற. பாடுகிற அத்தனை பிள்ளைகளும் வெட்கப்பட மாட்டீங்க. சந்தோஷமா இன்னொருக்கா. கர்த்தாவே, நீர் என்னை கைதூக்கி எடுத்தி போற்றி. கர்த்தாவே, நீர் என்னை கைதூக்கி எடுத்தி போற்றி புகழ்ந்து உதவி தேடி நோக்கி கூப்பிட்டே மனது உருகி சுகம் தந்தி. உதவி தேடி நோக்கி கூப்பிட்டே மனது உருகி சுகம் தந்தி. சாவு கூலியில் இறங்க விடாமல் உயிரை காத்து தப்புவித்தீ. சாவு கூலியில் இறங்க விடாமல்
உயிரை காத்து தப்புவித்தி உயர்த்துகிறே வாழ்த்துகிறே உயர்த்தி மகிழ்கின்றே முழு பலத்தோடு உயர்த்துகிறே வாழ்த்துகிறே உயர்த்தி மகிழ்கின்றே ஜீசஸ் 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 கர்த்தாவே நீர் என்னை கைதூக்கி எடுத்தி போற்றி புகழ்ந்து உயர்த்துகிறே கர்த்தாவே கைதூக்கி எடுத்து போற்றி புகழ்ந்து உயர்த்துகிறே. இதான என் வாழ்க்கை, இதான நம்ம வாழ்க்கை. அல்லேலூயா. அப்படியே கையை உயர்த்தி கர்த்தாவே நீர் என்னை கைதூக்கி எடுத்தி போற்றி தூக்கி எடுங்கப்பா. கையை உயர்த்தி பாடுற எல்லா பிள்ளைகளையும் தூக்கி எடுங்க. கர்த்தாவே நீர் என்னை கைதூக்கி எடுத்து போற்றி புகழ்ந்து உயர்த்து பகைவர் பார்த்து நகைத்திடாமல் பாதுகாத்தி இதுவரையில் பகைவர் பார்த்து நகைத்திடாமல் பாதுகாத்தி இதுவரையில் ஜீசஸ் 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 ஜீசஸ். அந்த நாமம் மட்டும்தான் இந்த முகத்தை மலர வைக்கும். துக்க முகத்தை அவருடைய நாமம் என்ன நாமம்? ஜீசஸ். நீங்க ஜீசஸ் சொல்லி பாருங்க எல்லாரும். வெள்ளக்கொடி தெரியும். அதான் போட்டோ எடுக்கும்போது என்ன சொல்றோம்? சிரிக்காதவங்க கூட பல்லு தெரியும். ஜீசஸ் சொல்லுங்க. பல்லு தெரியாம ஜீசஸ் சொல்ல முடியாது. ஜீசஸ்னால என்ன தெரியும்? பல்லு தெரியும். அந்த நாமம் மட்டும்தான் இந்த முகத்தை மலர வைக்கிற நாமம். அது உங்க வாழ்க்கையிலும் இருப்பதாக. முகத்துல மட்டும் இல்லை, உங்க உள்ளான வாழ்க்கையில, உங்க குடும்பத்தில், உங்க தொழிலில் மலர வைக்கிற தேவன். அல்லேலூயா. அவன் லீலி புஷ்பத்தை போல் மலருவான். அந்த நாமம் தான் நம்ம ஆராதிக்கிற நாமம். லீலி புஷ்பத்தை போல உன் குடும்பத்தை மலர வைக்கிற நாமம், உன் வாழ்க்கையை மலர வைக்கிற நாமம், ஆவிக்குரிய ஜீவியத்தை மலர வைக்கிற நாமம், இந்த சபையை மலர வைக்கிற நாமம், உன் பிள்ளை வாழ்க்கையை மலர வைக்கிற நாமம், விழுந்து போன உன் தொழிலை மலர வைக்கிற நாமம், அனைத்தையும் தூக்கி விடுகிற நாமம். ஜீசஸ். அல்லேலூயா. வாடி போன அனைத்தையும் மலர வைக்கிற ஆண்டவர். நான் இஸ்ரவேலுக்கு பனியை போல் இருப்பேன். அவர் ஏன் பனியை போல் இருக்கிறார்னா, அவன் லீலி புஷ்பத்தை போல் மலருவான். நம்முடைய ஆண்டவர் பனியை போல நமக்காக செயல்படுகிற தேவன். அப்ப கர்த்தர் தம்முடைய பிள்ளைகளுக்கு ஏன் பனியை போல் செயல்படுகிறார்னா, இந்த பிள்ளைகளை லீலி புஷ்பத்தை போல மலர வைக்கத்தான் அவர் பனியை போல இறங்கி வருகிறார். இந்த மாதத்தில் பனியை போல் நம் வாழ்க்கையில இறங்கி வருகிற நம்முடைய தேவன். வரக்கூடிய வருஷத்தில் இந்த பிள்ளைங்க, இவர்களுடைய குடும்பம் அத்தனை பேரும் லீலி புஷ்பம் மலருவது போல நீங்கள் உங்க வாழ்க்கை மலர தேவன் கிருபை தருவாராக. அல்லேலூயா. மலரும். அவர் பனியாக இருப்பதினால்
என் வாழ்க்கை மலரும், என் குடும்பம் மலரும், என்னுடைய அனைத்து காரியமும் மண்ணுக்குள்ள போன அனைத்தும் மலர்ந்து வரும். சொல்றீங்களா? மண்ணுக்குள்ள போன என் காரியங்கள் அனைத்தும் மீண்டும் மலர்ந்து வரும். அல்லேலூயா. அனைத்தும் மலர்ந்து வர கர்த்தர் கிருபை செய்வாராக. கவனிங்க, ஆண்டவர் ஏன் இந்த ஜனத்துக்கு இப்படி ஒரு வார்த்தையை சொல்றார்? லீலி புஷ்பத்தை போல் மலருவான்னு சொல்றார் பாருங்க. அந்த வார்த்தையில 2வது பகுதியில, முதல் பகுதி தான் இந்த 3 வாரம் தியானிச்சோம். நான் இஸ்ரவேலுக்கு பனியை போல, அது சொல்லிட்டு சொல்றார். 2வது பகுதி, நான் பனியை போல் இருப்பதனால அவன் லீலி புஷ்பத்தை போல் மலருவான். கர்த்தர் ஏன் தம் ஜனத்தை மலர வைக்கிறார் அப்படின்னா, ஆங்கிலத்தில் அதுக்கு ஒரு வார்த்தை கொடுக்கப்பட்டிருக்கு. he shall grow and blossom. blossom அப்படின்னா துளிர்ப்பது, மலர்வது, மீண்டும் எழுந்து வருவது, மறுபடியும் வந்து சேருவது. blossom, துளிர்த்து வருவதுக்கு பேர் தான் ஆங்கிலத்தில் blossom அப்படிம்பாங்க. அங்கே அந்த வார்த்தை தான் அங்கே கொடுக்கப்பட்டிருக்கு. he will blossom like a lily. லில்லியை போல, அதாவது லீலி, அந்த லீலி பூவை போல, மலரை போல என் புள்ள அவன் மலர்ந்து வருவான். he will. 2025 வரும் வருஷத்துல கர்த்தர் வருகை தாமதித்தால் மண்ணுக்குள் போன அனைத்து தேவ பிள்ளைகள் காரியங்கள் he will blossom. he will blossom. I will blossom. my family will blossom. Hallelujah. ஆண்டவர் கிருபை தருவாராக. ஆண்டவர் இதை மலர வைப்பதனுடைய பிரதான நோக்கம், கர்த்தர் தம் பிள்ளைகளை மலர வைப்பதனுடைய பிரதான நோக்கம் என்ன? ஏசாயா தீர்க்கதரிசன புஸ்தகம் 35வது அதிகாரம் முதல் வசனம் வாசிப்போம். வனாந்தரமும், எல்லாரும் நல்லா கவனிங்க, ஏசாயா 35 முதல் வசனம். வனாந்தரமும் வறண்ட நிலமும் மகிழ்ந்து கடுவெளி கழித்து புஷ்பத்தை போல செழிக்கும். ஆமென் சொல்றீங்களா? அவன் லீலி புஷ்பத்தை போல மலருவான். he will blossom. ஆண்டவர் ஏன் அதை சொல்றாருன்னா, எதற்காக? என் ஜனத்தை, என் ஜனத்தினுடைய அந்த நிலத்தை, என் ஜனத்தினுடைய வாழ்க்கையை நான் மறுபடியும் மலர வைக்க போறேன்னா, கர்த்தர் இங்க ஒரு ஆழமான காரியத்தை அற்புதமா சொல்றாரு. முதல் வசனம் 35:1. எல்லாரும் சேர்ந்து வாசிங்க, டிவியை பார்த்து. இதுல 3 வார்த்தையை கர்த்தர் பயன்படுத்துறாரு. எதெல்லாம் உண்டாகும் மலர வைக்கும் பொழுது, எதெல்லாம் உண்டாகும்னா கவனிங்க, மகிழ்ந்து. சொல்லுங்க, அந்த வார்த்தை அங்க இருக்கா? கர்த்தர் மலர வைக்கிற நேரம் வரும் பொழுது அந்த பிள்ளையின் வாழ்க்கை, அவர்கள் குடும்பம், அவருடைய காரியத்தில் ஒரு மகிழ்ச்சி உண்டாக தேவன் கிருபை செய்வாரு. மகிழ்ந்து, அடுத்து களித்து, அடுத்து செழிக்கும். அதை புரியுற மாதிரி சொல்றேன். வாடி போன, வதங்கி போன, வற்றி போன, மண்ணுக்கு கீழே போன அனைத்தையும் கர்த்தர் செழிக்க வைப்பாரு, துளிர்க்க வைப்பாரு, மலர வைப்பாரு. அப்படி செழிக்க வைப்பதின் மூலம் அந்த பிள்ளைகளை மகிழ வைப்பாரு. அவர்கள் காரியத்தை தேவன் கலிகூற வைப்பாரு. அந்த மகிழ்ச்சிங்கிறது ஒரு சில மணி நேரங்கள் இருக்கக்கூடியது. அதோடு அந்த பிள்ளைகள் வாழ்க்கை முடிந்து விடாதபடி அந்த மகிழ்ச்சி நிரந்தரமாக இருக்கக்கூடிய களிகூர்தலை கர்த்தர் தம் பிள்ளைகளுக்கு தருகிறாரு. சற்று நேரம் இருந்து இல்லாமல் போகிற வெறும் மகிழ்ச்சி மட்டுமல்ல, தம் பிள்ளைகளை இம்மிடியட்டா, பல வருஷம் துக்கம், பல வருஷம் வேதனை, அதுலேருந்து வெளியே வரணும்னா இம்மிடியட்டா ஒரு ஃபர்ஸ்ட் எய்டு கொடுப்பது தான் மகிழ்ச்சி. என்னது? சோகத்தில் இருக்கிறவங்க கூட ஜோக்கு சொன்னால் என்ன செய்வாங்க? நகைச்சுவை சொன்னால் என்ன செய்வாங்க? உள்ளுக்குள்ள சோகத்தில் இருப்பாங்க, அந்நேரம் சிரிப்பாங்க, அந்நேரம் ஒரு மகிழ்ச்சி அவங்க முகத்தில் இருக்கும். அந்த மகிழ்ச்சி இருப்பதனால அவங்களுடைய காரியங்கள்லாம் மாறிவிட்டதாக அர்த்தம் இல்லை. அந்த நேரத்தில் அவங்களுக்கு உண்டான அந்த சூழ்நிலைகள் மாற்றப்படுகிறது, அவங்களுடைய மனநிலைமை கொஞ்சம் மறந்து வருது, ஆனால் சிரிக்கிறாங்க. இதை புரிஞ்சவங்க எத்தனை பேர் இருக்குங்க?
அப்போ தம் பிள்ளைகளை ஆண்டவர் என்ன பண்றாருன்னா முதல்ல மகிழ பண்ணுகிறாரு. நீண்ட கால வேதனை, நீண்ட கால மனதில் சொல்ல முடியாத ஒரு துக்கம், யார்கிட்டையும் போய் இதற்கு தீர்வு காண முடியாத பிரச்சனை, இதற்கு ஊடாக கடந்து வருகிற இந்த பிள்ளைகளை முதல்ல அந்த இடத்துல அந்த சூழ்நிலையிலிருந்து அவர்களை வெளியே கொண்டு வருகிற ஒரு வேலையை கர்த்தர் செய்கிறாரு. அவர்களை மகிழ பண்ணுகிறார். கர்த்தர் மகிழ பண்ணி அதிலிருந்து வெளியே கொண்டு வந்த பிற்பாடு அந்த மகிழ்ச்சி நிரந்தரமாக இருக்கும்படி காரணமான துக்கத்தின் காரணத்தை தேவன் வேரோடு பிடுங்கி எறிந்து அந்த மகிழ்ச்சியை களி கூறுகிற அனுபவமாக, நித்திய காலமெல்லாம் களி கூறுகிற அனுபவமாக நிரந்தரமாய் தேவன் மாற்றி தருவார். ஏன் ஜெபம், இந்த சபையில் அநேகர் பிள்ளைகளுக்கு கர்த்தர் இதை செய்ய வேண்டும். ஆண்டவரே, இம்மிடியட்டான ஒரு சொல்யூஷனை நீங்க தாங்க, மகிழ பண்ணுகிற அனுபவத்தை தாங்க, நிரந்தரமான ஒரு சொல்யூஷன், களிகூற பண்ணுகிற அனுபவத்தை தாங்கப்பா. எத்தனை பேர் ஜெபம் பண்ண விரும்புறீங்க? என் கூட சேர்ந்து ஒரு வினாடி அத்தனை பேரும் உங்க வாயை திறந்து உங்க வலது கரத்தை மேல அப்படி வானத்துக்கு நேரம் உயர்த்தி ஒரு சின்ன ஜெபம் பண்ணுங்க. பல நாட்கள், பல வருஷம் ஒரே பிரச்சனையினால போராடி வேதனையில வியாகுலத்தில் இருக்கிற பிள்ளைங்களை கர்த்தர் மகிழ பண்ணி அந்த பிரச்சனையிலிருந்து வெளியே கொண்டு வந்தது மட்டுமல்ல, அந்த மகிழ்ச்சி நிரந்தரமாக இருக்கும்படி பிரச்சனைகளை முற்றிலும் நீக்கி அவளை களிகூற பண்ணுவீராக. இந்த நிமிஷத்துல மகிழ பண்ணும், நித்திய காலமெல்லாம் களிகூற பண்ணும். அந்த அபிஷேகம் இறங்கி வரட்டும். பனியை போல் இறங்கி வருகிற தேவன் இந்த சபையில இப்படிப்பட்ட பாதிப்பில் இருக்கிற பிள்ளைகளுக்கு ஓர் அற்புதம் செய்வீராக. ஆண்டவர் ஒரு செய்தி அவங்க காதுல கேட்க வைப்பாரு. அந்த செய்தி முதல்ல உங்களை துக்கத்தில், நீண்ட காலம் துக்கத்தில் இருக்கிற உங்களை கொஞ்ச நேரத்தில் உங்களை சந்தோஷத்துக்குள்ள, அதாவது மகிழ்ச்சிக்குள்ள அது கொண்டு வரும். மகிழ்ச்சிக்குள்ள வந்த பிற்பாடு நிரந்தரமான களிகூறுதலுக்குள்ள கர்த்தர் உங்களை கொண்டு வருவார். ஹல்லேலூயா. இது எதுக்கு செய்யறாரு? எப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கையில் இருக்கிற எந்த நிலத்துக்கு செய்யறாரு? அங்க பாருங்க, யாருக்கு செய்யற அவங்களுடைய நிலைமையை குறித்து சொல்ல போட்டிருக்கிறது. வனாந்தரமும், அடுத்து வறண்ட நிலமும், அது கீழே வாங்க, கடு வெளி. அப்ப அந்த பிள்ளைகள் வாழ்க்கைக்கு 3 பேர் கொடுக்கப்பட்டிருக்கு. இஸ்ரவேல் ஜனங்களுடைய வாழ்க்கைக்கு 3 வார்த்தை பயன்படுத்தப்பட்டிருக்கு. இந்த வார்த்தை இங்க இருக்கிற அநேகருக்கு பொருந்தும். அப்படிங்க, வனாந்தரனாலே எல்லாருக்கும் தெரியும். புரியுதா நான் சொல்றது? வனாந்தரனாலே நம்ம எல்லாருக்குமே தெரியாது எப்படிப்பட்டதுன்னு. ஆனா இங்க 3 வார்த்தை பயன்படுத்தப்பட்டிருக்கு. ஒண்ணு என்னங்க? வனாந்தரம், அதோட விடல. அடுத்து வறண்ட நிலம், அடுத்து கடுவெளி. கடுவெளி. ஆண்டவர் இது ஏன் சொல்றாருன்னா, வனாந்தரம் அப்படின்னா நம்பிக்கையற்ற ஒரு நிலைமை. வறண்ட நிலம் அப்படின்னா பயனற்ற ஒரு நிலைமை. ஆங்கிலத்தில் பார்த்தீங்கன்னா வேஸ்டட் லேண்டுன்னு தான் போட்டிருக்கோம். அந்த வறண்ட நிலம் இருக்கு பாருங்க, வேஸ்ட் லேண்டுன்னு தான் ஆங்கிலத்தில் அந்த வார்த்தை பயன்படுத்தப்பட்டிருக்கோம். பயனற்ற நிலம். கடுவெளி அப்படின்னா அதிக வெப்பத்தை அனுபவிக்கிற ஒரு இடம், பயங்கரமான சுடு, பயங்கர ஹாட்டா இருக்கக்கூடிய ஒரு இடம் தான். இப்போ 3, ஒன்று வனாந்தரம். வனாந்தரம் என்னன்னு சொன்ன? நம்பிக்கையற்ற ஒரு சூழ்நிலை, பயனற்ற. அடுத்து வறண்ட நிலம்னா வேஸ்ட் லேண்டு, பயனற்ற ஒரு நிலம். கடுவெளினா டெசர்ட், அதாவது முழுக்க முழுக்க அது வெப்பம், வெயில் தாக்குதல். ஒரு பக்கம் நம்பிக்கை இல்லாத ஒரு நிலைமை வாழ்க்கையில். இனிமே என் குடும்பம், என்னுடைய தொழில், என் வாழ்க்கை, இனிமே இந்த காரியங்கள் எழும்புவதற்கு வாய்ப்பு இல்லை. இனிமே மறுபடியும் இது துளிர்த்து வருவதற்கு வாய்ப்பு இல்லை. நம்பிக்கையற்ற ஒரு இடம்தான் வனாந்தரம். இனிமே இவனால எந்த பயனும் இல்லை. அதான் வறண்ட நிலம், பயனற்ற ஒரு நிலம். ஒரு பக்கம் நம்பிக்கை இல்லை,
இன்னொரு பக்கம் இந்த தொழில்னால, இந்த குடும்பத்தினால, இந்த பிள்ளையினால எந்த பிரயோஜனமும் இல்லை, பயனற்ற ஒரு நிலம். இன்னொரு பக்கம் வெப்பம், அதாவது வாழ்க்கையை சுட்டரிக்கக்கூடிய சூழ்நிலைகள் தான் நெருக்கி கொண்டிருக்கிறது. இப்படிப்பட்ட வாழ்க்கையில் பயணிக்கிற தேவ பிள்ளையே, நீ இந்த சூழ்நிலைகள் எல்லாம் பார்க்காத, இதன் மத்தியிலையும் இதை கலிகூற பண்ணுகிற கர்த்தர் ஒருவர் இருக்கிறார்ல. வனாந்தரமா இருந்தாலோ, வறண்ட நிலமா இருந்தாலோ, கடுவெளியா இருந்தாலோ, அதை மலர வைக்கிற ஒரு தேவன் உண்டு என்பதை நீ விசுவாசி. இந்த 3 பகுதியில் உங்க வாழ்க்கை எந்த பகுதியா இருந்தாலும், நம்பிக்கையற்ற வாழ்க்கையாக நீங்க வாழ்ந்து கொண்டிருந்தாலும், அல்லது பயனற்ற ஒரு வாழ்க்கை உங்க வாழ்க்கையில இருந்தாலும், அல்லது வெப்பம் சுடக்கூடிய, சுட்டரிக்கக்கூடிய, பாதிக்கக்கூடிய சூழ்நிலைகள் உங்க வாழ்க்கையில இருந்தாலும், கர்த்தரின் நாமத்தில் சொல்லுகிறேன், எப்படிப்பட்ட சூழ்நிலை இருந்தாலும் இஸ்ரவேலுக்கு பனியை போல் இருக்கிற இந்த தேவன் இந்த வனாந்தரத்தை அல்லது வறண்ட நிலத்தை அல்லது கடுவெளிய மலர வைப்பாரு. You will blossom. நீ மலர்ந்து வருவ. இதை செழிக்க வைப்பாரு, இதை கலிகூற வைப்பாரு. விசுவாசம் இருந்தா ஆமென் சொல்லுங்க, ஆமென் சொல்லுங்க. அதை பெற்றுக்கொள்வதா இருந்தா ஒரு அல்லேலூயா சொல்லி ஆண்டவரை மகிமைப்படுத்துங்க. அல்லேலூயா. துளிர்த்து வரும் ஆவிக்குரிய ஜீவியம், உன் குடும்பமும் சகல காரியமும் செழித்து கலிகூற பண்ணுவாரு கர்த்தர். அல்லேலூயா. ஆண்டவர் இதை செய்வாரு. சரி, இப்பதான் விஷயத்துக்கே வார. ஆண்டவர் இந்த நிலத்துக்கு, அதாவது இந்த ஜனத்துக்கு, அதாவது இங்க இருக்கிற நமக்கு ஏன் கர்த்தர் இதை இப்படி செய்வேன் வாக்கு பண்றார்னா, ஏன் வாக்கு பண்றார்னா அதைத்தான் கவனிச்சுட்டு நம்ம ஜெபிச்சுட்டு போறோம். ஆக்சுவலா இங்க போடப்பட்டிருக்கு பாருங்க, வனாந்தரம், அடுத்து வறண்ட நிலம், அடுத்து கடுவெளி. இது ஆரம்பத்தில் இப்படி கிடையாது. ஆரம்பத்தில் இதனுடைய நிலைமை இப்படி கிடையாது. இவர்கள் குடியேறும் பொழுது, இவர்களுக்கு கர்த்தர் அந்த தேசத்தை கொடுக்கும் பொழுது, இவர்கள் அங்கே குடியேற்றப்படும் பொழுது அப்படி கிடையாது. அது வனாந்தரம் அல்ல, அது வறண்ட பூமி அல்ல, அது கடுவெளி அல்ல. இன்னைக்கு உங்க கையில உங்க வாழ்க்கை, உங்க குடும்பம் வனாந்தரத்தை போல மாறி இருக்கல. புரியுதா? உங்க வாழ்க்கையில எது வனாந்தரத்தை போல மாறி இருக்கோ, ஒரு 10 years பேக்ல போங்க, ஒரு 15 வருஷம் பின்னாடி போங்க, ஒரு 25 வருஷம் பின்னாடி போங்க, அன்னைக்கு இது வனாந்தரம் கிடையாது. ஒத்துக்கிறீங்களா? அன்னைக்கு இது வனாந்தரம் கிடையாது. இன்னைக்கு எதெல்லாம் உங்க வாழ்க்கையில வறண்டு போயிருக்கோ, வனாந்தரத்தை போல இருக்கோ, இது ஆரம்பத்தில் அப்படி கிடையாது. ஆரம்பத்தில் நல்லா தான் இருந்துச்சு. ஆரம்பத்தில் இன்னைக்கு வறண்டு போன உங்க காரியங்கள் அனைத்தும், விழுந்து போன காரியங்கள் அனைத்தும் ஆரம்பத்தில் நல்லா தான் இருந்துச்சு. எஸ் பாஸ்டர்ங்கிறவங்க மட்டும், உண்மைங்கிறவங்க மட்டும் ஆரம்பத்தில் நல்லா இருந்துச்சு. நான் ஏன் இதை ஆணித்தரமா சொல்றேன்னா, எனக்கு வேதவசனத்தின் ஆதாரம் இருக்கு. ஆண்டவர் இந்த ஜனத்துக்கு இப்ப வந்து பார்க்கிறாரு, இவர்கள் வாழ்க்கை அந்த நிலம் வனாந்தரமாக்கப்பட்டிருக்கு. ஆனா கர்த்தர், ஏப்பா இது நான் கொடுக்கும் பொழுது இப்படி இல்லைல்ல, நான் கொடுக்கும் போது இது நல்லா தானே இருந்துச்சு. நான் கொடுக்கும் போது எப்படி இருந்துச்சு தெரியுமா? உபாகமத்தின் புஸ்தகம் 8ஆம் அதிகாரம் 7 முதல் வாசிங்க. கர்த்தர் இந்த தேசத்தை அவர்களுக்கு கொடுக்கும் பொழுது அது எப்படி இருந்துச்சு? உன் தேவனாகிய கர்த்தர், நல்லா கவனிங்க வசனத்தை. உபாகமம் 8:7 இருந்து, உன் தேவனாகிய கர்த்தர் உன்னை நல்ல தேசத்திலே பிரவேசிக்க பண்ணுகிறார். என்ன தேசம்? நல்ல தேசத்தில். எங்க சொல்லுங்க எல்லாரும், என்ன தேசம்? நல்ல தேசம். அது எப்படிப்பட்ட நல்ல தேசமா? அது பள்ளத்தாக்குகளிலும் மலைகளிலும் இருந்து புறப்படுகிற ஆறுகளும்
ஊற்றுகளும் ஏரிகளும் உள்ள தேசம். அது கோதுமையும் வார்கோதுமையும் திராட்சை செடிகளும். ஐயா, அது அந்த ஊர் மட்டுமல்ல, அது உன் வாழ்க்கையும் கூட, உன் குடும்பமும் கூட, உன் ஊழியமும் கூட, உன் ஆவிக்குரிய ஜீவியமும் கூட, உன்னுடைய தொழிலும் கூட. ஒரு காலத்துல அது நல்ல தேசமாக இருந்தது, நல்ல குடும்பமாக இருந்தது, நல்ல வருமானத்தை கொடுக்கக்கூடிய தொழிலாக இருந்தது, நல்ல ஊழியமாக இருந்தது, நல்ல ஆவிக்குரிய ஜீவியமாக இருந்தது. எப்படிப்பட்டதா? கோதுமை, வார்கோதுமை, திராட்சை செடி, அத்திமரம், மாதுளை செடி, அது ஒலிவ மரங்களும் எண்ணெயும் தேனும் உள்ள தேசம். அது தாழ்ச்சி இல்லாமல் அப்பம் புசிக்கத்தக்கதும். தாழ்ச்சிங்கிறதே கிடையாது அந்த தேசத்துல. ஒன்றும் உனக்கு குறைவு படாததுமான தேசம். எப்படி? ஒன்று உனக்கு குறைவு படாததுமான தேசம். இன்னைக்கு ஒண்ணுமே இல்ல, இன்னைக்கு எல்லாமே குறைவுபட்டிருக்கு, இன்னைக்கு எல்லாமே தாழ்ச்சி அடைஞ்சிருக்கு. ஆனா நான் கொடுக்கும் போது அது ஒன்றும் குறைவுபடாத தேசம். அது கல்லுகள் இரும்பா இருக்கிறதும் செம்பு வெட்டி எடுக்கத்தக்க எல்லாமே இருக்கு. எல்லாமே செம்பு இருக்கு, கல் இருக்குது, இரும்பு இருக்குது, மலைகள் உள்ளதுமான தேசம். ஆகையால் நீ புசித்து திருப்தி அடைந்திருக்கையில் அன்னைக்கு திருப்தியான வாழ்க்கை உன் தேவனாகிய கர்த்தர் உனக்கு கொடுத்த அந்த நல்ல தேசத்துக்காக அவரை ஸ்தோத்தரிக்க கடவாய், அவரை ஸ்தோத்தரிக்க கடவாய். என்னுடைய வேதனை என்னன்னா, இப்படிப்பட்ட நல்ல தேசம் இன்னைக்கு அந்த ஜனங்கள் வாழ்க்கையில எப்படி மாறி இருக்கு? வனாந்தரமாச்சு. இந்த நல்ல தேசம்தான் இப்ப வறண்ட நிலமாச்சு. இந்த நல்ல தேசம்தான் இப்ப கடுவெளிய போல ஆயிருக்கு. இது வேற யாரும் இல்ல, இந்த ஆலயத்துல இந்த முதல் ஆராதனையில ஏதோ ஒரு இடத்துல உட்கார்ந்து கேட்டுக்கொண்டு உள்ளம் அழுது கொண்டு வெளியில எதிர்பார்ப்போடு கேட்டுக்கொண்டிருக்கிற ஓ வாழ்க்கை 5 வருஷம் 10 வருஷம் 15 வருஷத்துக்கு முன்னால நல்ல தேசமா இருந்துச்சு, ஆசீர்வதிக்கப்பட்ட குடும்பமா இருந்துச்சு, ஒன்றும் குறைவில்லாத வாழ்க்கை உனக்கு இருந்துச்சு, தாழ்ச்சி இல்லாத ஜீவியம் வாழ்க்கையில இருந்துச்சு. இப்போ எல்லாமே உன்னை விட்டு போயிருச்சு. இப்போ கடுவெளி, சுடுமணல், வனாந்தரம், நம்பிக்கையற்ற நிலைமை, பயனற்ற சூழ்நிலை, இதுதான் இன்னைக்கு உன் வாழ்க்கை. ஆண்டவர் பார்த்தாரு, நான் கொடுத்த என்னுடைய ஜனத்துக்கு நான் கொடுத்த அனைத்தும் இப்போ வறண்டு போச்சு, வற்றி போச்சு, எல்லாம் வனாந்தரமாச்சு. உடனே கர்த்தர் சொன்னாரு, நான் இஸ்ரவேலுக்கு பனியை போல் இருப்பதினால இந்த வனாந்தரம், இந்த வறண்ட நிலம், இந்த கடுவெளி மறுபடியும் செழிக்கும், மறுபடியும் மகிழும், மறுபடியும் கழிவுறும். ஏன் விஷயத்தை சொல்றேன், இதை ஏன் கர்த்தர் செய்வார்னா, இருந்த நிலைமைக்கு திரும்ப நான் கொண்டு வருவதற்கு, இருந்த நிலைமைக்கு உன்னை திரும்ப கொண்டு வருவதற்கு நான் வனாந்தரத்தை செழிப்பாக்குவேன், வறண்ட நிலத்தை மகிழ பண்ணுவேன், கடுவெளியை செழிப்பாக்குவேன். விசுவாசம் உள்ள சகோதர சகோதரிகள், தேவ பிள்ளை, நல்ல வாயை திறந்து ஏசப்பாவை கூப்பிடு, ஏசப்பாவை கூப்பிடு, ஆண்டவரே கூப்பிடு. இருந்த நிலைமைக்கு திரும்ப கொண்டு வருவதற்காக நான் பணியை போல் இறங்கி வருவேன். இருந்த நிலைமைக்கு திரும்ப கொண்டு வருவதற்காக வனாந்தரத்தை செழிப்பாக்கி மகிழ பண்ணுவேன். நல்ல தேசம் இன்னைக்கு பாழாக்கப்பட்டிருக்கு, நல்ல வாழ்க்கை இன்னைக்கு சீரழிக்கப்பட்டிருக்கு, நல்ல குடும்பம் இன்னைக்கு சிதறடிக்கப்பட்டிருக்கு. இருந்த நிலைமைக்கு உன்னை திரும்ப கொண்டு வர நான் இஸ்ரவேலுக்கு பணியை போல இருந்து உன் வாழ்க்கையை மலர வைப்பேன், உன் ஜீவியத்தை மலர வைப்பேன், உன் குடும்பத்தை மலர வைப்பேன். வனாந்தரத்தில் மகிழ்ச்சி வரும், வறண்ட நிலத்துல மகிழ்ச்சி வரும். விசுவாசிக்கிற பிள்ளைங்க ஜெபம் பண்ணுங்க, விசுவாசிக்கிற பிள்ளைங்க ஜெபம் பண்ணுங்க.
திரும்ப கொண்டு வாங்கப்பா, திரும்ப கொண்டு வாங்கப்பா, திரும்ப கொண்டு வாங்கப்பா. உங்க பிள்ளைகளை மறுபடியும் உயிர்ப்பிப்பீராக. இந்த வருஷ இறுதியில கர்த்தாவே உம்முடைய கிரியை உயிர்ப்பிப்பீராக. ஹல்லேலூயா. தேவ பிள்ளையே, பல இரவும் பகலும் உன்னுடைய ஆரம்பத்தில் உள்ள நிலைமையை நினைத்து நினைத்து ஏங்கின உன் இருதயம், கண்ணீர் வடித்த உன் கண்கள் மறுபடியும் கலிகூற பண்ணுவதற்காகவே இருந்த உன்னுடைய ஆதி நிலைமைக்கு உன் ஜீவியத்தை கர்த்தர் கொண்டு வருவாரு. உன் ஜெப வாழ்க்கையை கர்த்தர் கொண்டு வருவாரு. உன் வைராக்கிய வாழ்க்கையை கர்த்தர் கொண்டு வருவாரு. உன் தொழிலை கர்த்தர் கொண்டு வருவாரு. உன் குடும்பத்தை திரும்ப இருந்த நிலைமை, இருந்த நிலைக்கு, இருந்த நிலைக்கு, உன் குடும்பம் இருந்த நிலைக்கு, உன் ஊழியம் இருந்த நிலைக்கு திரும்ப கொண்டு வருவாரையா. எத்தனை பேர் ஆசைப்படுறீங்க? எத்தனை பேர் வாஞ்சிக்கிறீங்க? எத்தனை நாள் நடந்து போகும் பொழுதெல்லாம் இதே மாதிரி தானே நான் இருந்தேன் அன்னைக்கு, இதே மாதிரி தானே என் குடும்பம் இருந்துச்சு அன்னைக்கு, இதே மாதிரி தானே நான் வாழ்ந்தேன் அன்னைக்கு அப்படின்னு எதெல்லாம் நீங்கள் பார்த்து உங்கள் உள்ளத்தில் நீங்கள் ஒரு கம்பாரிசன், அந்த இணைத்து பார்த்து வேதனைப்பட்டு கடந்து போனீங்களோ அதை எல்லாவற்றையும் கர்த்தர் கணக்கில் வைத்திருக்கிறாரு. உன் கண்ணீரை துருத்தியில் வைத்திருக்கிறாரு. உன் வியாகுலத்தை ஆண்டவர் பார்க்கிறாரு. இருந்த நிலைமைக்கு தன் ஜனத்தை திரும்ப கொண்டு வருகிற தேவன். விரும்புறீங்களா? ஆண்டவர் என் வாழ்க்கையை, பாஸ்டர், என் குடும்பத்தை, என்னுடைய காரியங்களை இருந்த நிலைமை கர்த்தர் கொடுக்கும்போது நல்லா இருந்துச்சு, இடையில தான் விழுந்துருச்சு, இடையில தான் அதுக்கு ஒரு டேமேஜ் ஆகிருக்கு, இடையில தான் ஏதோ அது பாதிக்கப்பட்டிருக்கு. அப்படி பாதிக்கப்பட்டிருக்குல, திரும்பவும் நான் கொடுக்கும் பொழுது எப்படி இருந்துச்சோ அதே நிலைமைக்கு தேவன் கொண்டு வருவதற்காக மீண்டும் அதே நிலைமை கொண்டு வருவதற்காக அவர் பனியை போல இறங்கி உன்னை மலர வைத்து, ஹல்லேலூயா, உன்னை பரியாசத்தோடு சுத்தி இருந்து சிரிச்சாங்க பாரு, அவர்கள் கண்களுக்கு முன்பதாக உன் காரியத்தை மலர வைத்து அவர்கள் வாய் அடைக்க வைப்பார் கர்த்தர். அவர்கள் பரியாச வாய்கள் அடைக்கப்படும். உன் சத்துருக்கள் இச்சகம் பேசி அடங்குவார்கள். உன் சத்துருக்கள் உனக்கு எதிராக இச்சகம் பேசி அடங்குவார்கள். கர்த்தர் உன்னை மலர வைக்கும் பொழுது சத்துருக்கள் இச்சகம் பேசி அடங்குவார்கள். இது ஆண்டவர் எனக்கு செய்யணும்னு விரும்புறீங்களா? ஆண்டவர் சொல்றாரு, டேய் டேய் டேய், உன்னை, உன் குடும்பத்தை, உன் தேசத்தை, உன் சபையை, உன் ஊழியத்தை, உன் பிள்ளைகள் அத்தனை பேரையும் இருந்த நிலைமைக்கு நான் மறுபடியும் மலர வச்சு, செழிக்க வச்சு, கலிகூற வைப்பேன். நீ என்ன செய்யணும் தெரியுமா? நீ ஒன்னே ஒன்று செய். ஓசியாவுக்கு சொல்றாரு, நீ ஒன்னே ஒன்று செய். அந்த ஓசியா 14:5 வாசித்தோம்ல, நான் பனியை போல இருப்பேன், நீ மலர்ந்து வருவ. இதை நான் செஞ்சு நீ வரணும்னா நீ ஒன்னே ஒன்று மட்டும் செய். முதல் வசனத்தை வாசி. இஸ்ரவேலே, ஓசியா 14:1 இஸ்ரவேலே, உன் தேவனாகிய கர்த்தரிடத்தில் திரும்பு. தேவ பிள்ளையே, நான் பனி போல இறங்கி வந்து உன்னை மலர வைத்து திரும்பவும் உன்னை அந்த நிலைமைக்கு கொண்டு வரணும்னா நீ என்கிட்ட திரும்பு. நீ இன்னைக்கு என்கிட்ட மறுபடியும் திரும்பி வா. உன்னுடைய சரீர முயற்சிகளை, மனிதர்களிடத்தில் சகாயம் தேடுகிற உன்னுடைய ஆர்வத்தை எல்லாத்தையும் நிறுத்திட்டு உன்னை திரும்ப கொண்டு வருகிற உன் கர்த்தரிடத்தில் நீ திரும்பி வா. நீ ஆண்டவர்கிட்ட திரும்பி வா. எப்படி திரும்பணுமா? அடுத்த வசனம், வார்த்தைகளை கொண்டு கர்த்தரிடத்தில் திரும்புங்கள். எப்படி திரும்பணும்? வார்த்தைகளை கேட்கல. எப்படி திரும்பணும்? வார்த்தைகளை கொண்டு.
நீ செய்யும்படி, நீ கை கொள்ளும்படி, நீ கடைபிடிக்கும்படி கர்த்தர் உனக்கு கொடுத்தார்ல வார்த்தை, அதை நீ பிடித்து கொண்டு அதன்படி வாழ்வதற்கு வார்த்தைகளை கொண்டு கர்த்தரிடத்தில் திரும்பி வாங்க. ஆண்டவர் உங்களை மறுபடியும் இந்த வனாந்தரத்தை கலிகூற பண்ணுகிற வாழ்க்கைக்கு நேராக அவர் திரும்ப வைப்பாரு. அவர் திரும்ப வைப்பாரு. ஆண்டவருக்கு கொடுத்த முதலிடத்தை கொடுத்து திரும்பி வா. கர்த்தருக்கு நீ கொடுத்த முதலிடத்தை கொடுத்து திரும்பி வா. சகோதரர்களே, சகோதரிகளே, அன்பு தாய் தகப்பன்மார்களே, வாலிப தம்பி தங்கச்சியை நல்லா கவனி. ஆண்டவர் உன்னை நிச்சயமாய் திரும்பவும் கொண்டு வருவாரு. சத்துரு பாலாக்கி போட்ட இந்த வனாந்தரத்தை மறுபடியும் கலிகூற பண்ணுகிற ஒரு வாழ்க்கைக்குள்ள உன்னை கொண்டு வருவார். நீ இப்போ திரும்பணும். ஆண்டவரிடத்துல எப்படி திரும்பணும்? வார்த்தைகளை கொண்டு திரும்பணும். கர்த்தருக்கு நீ ஏற்கனவே கொடுத்து வாழ்ந்தேல ஒரு காலத்துல, அந்த முதல் இடத்தை ஆண்டவருக்கு கொடுத்து திரும்பு. இடையில அந்த முதல் இடத்தை வேற யாருக்கோ நீ மாத்தி கொடுத்துட்ட. இப்ப நீ அதை சரி பண்ணு. காலை எழும்பும் பொழுது முதல் நேரத்தில் ஆண்டவர் சமூகத்தில் முழங்கால் போட்ட ஓ முழங்கால் இப்போ எங்கே போச்சு? கண்ணீரோடு ஜெபிச்சு அழுது புலம்பி தேசத்துக்காக கண்ணீர் விட்டு ஜெபிச்ச அந்த குலமான உன் கண்கள் இப்போ எங்கே போச்சு? இருதயத்தில் ஒரு துடிப்போடு கர்த்தருக்காக வாழ்ந்தேல, அந்த துடிப்பு இப்போ எங்கே போச்சு? மறுபடியும் எனக்கு கொடுத்த அந்த முதலிடத்தை நீ திரும்ப கொடுத்து என்கிட்ட வா. உன்னை நான் மறுபடியும் கொண்டு வரேன்னா அவளை ஆர்வமா காத்திருக்கிறேன்றாரு. எத்தனை பேர் திரும்ப வர விரும்புறீங்க ஆண்டவற்ற? எழுப்பி நிப்போமா எல்லாரும்? எஸ்ரானா நெகமியானா என் மேல கத்தர்காரோ, எஸ்ரானா நெகமியானா என் மேல கத்தர். அந்த கூனியை தொட்ட கரம் இந்த ஆலயத்தில் ஒன்றை தொடணும். இந்த ஜபத்தில் ஒன்றை தொடணுமா? அவர் கரம் தொடாமல் இந்த இடத்த விட்டுன்னு போயிடாத இல்லையா? எல்லாம் சேர்ந்து சொல்லி, ஆண்டவரே உயிர் தெழுந்த என் ஆண்டவர் இயேசு உலாவுகிறீர், உங்க கரம் என்ன தொடணும்பா, என்னை மீண்டும் அந்த நிலைமைக்கு கொண்டு வரணும்பா. பாரத்தோடு வாய் திறந்து ஒரு ஜெபம் பண்ணுங்க எல்லாரும். இவ்வளவுதான் உங்க பாரமா? பாரத்தோடு ஜெபம் பண்ணுங்க. ஒரு தொடுதல் எனக்கு வேணும்பான்னு கேளுங்க. என் குடும்பத்தை தொடுங்கப்பா. கூனி குறுகி போன என் வாழ்க்கையை தொடுங்கப்பா. ஆண்டவரே, உன் ஈரல் இலகும்படி நீ கதறி கூப்பிடுமா, கதறி கூப்பிடுமா. ஆண்டவரே தொடுங்கப்பா. நீங்க தொட்டா போதும், நீங்க தொட்டா போதும். பட்டு போன வாழ்க்கை மலரும். எதிரியின் பரியாசத்துக்கு என்ன ஒப்பு கொடுக்க மாட்டேன். எதிரியின் கண்களுக்கு முன்பதாகவே என் குடும்பத்தை, என் வாழ்க்கைய பரியாசம் பண்ணினவங்க முன்பதாகவே கர்த்தர் மீண்டும் மலர வைப்பு. கொடுக்கும் கரம், வழி நடத்தும் கரம், காக்கும் கரம், விலகாத அந்த ஹேண்ட் ஆஃப் காட் என் மேல நான் கேட்பதெல்லாம் பெற்றுக் கொள்வேன். ஹேண்ட் ஆஃப் காட் என் மேல நான் கேட்பதெல்லாம் பெற்றுக் கொள்வேன். எஸ்ரானா நெகமியானா என் மேல கத்தர்காரம். விசுவாசத்தோடு எஸ்தர்னா தெபோரால் நான் என் மேல கத்தர்காரம். கொடுக்கும் கரம், வழி நடத்தும், காக்கும் கரம், விலகாத கரம். கொடுக்கும் கரம், வழி நடத்தும் கரம், காக்கும் கரம், விலகாத கரம். அந்த ஹேண்ட் ஆஃப் காட் என் மேல கேட்பதெல்லாம் பெற்றுக் கொள்வேன். ஹேண்ட் ஆஃப் காட் என் மேல கேட்பதெல்லாம் பெற்றுக் கொள்வேன்.
மனதுருகி குஷ்டரோகியை தொட்டு சுகம் தந்த கரம். மனதுருகி குஷ்டரோகியை தொட்டு சுகம் தந்த கரம். நிமிரக்கூடா பூனியை அன்று நிமிர செய்த நேசர்காரம். சொல்லுங்க. நிமிரக்கூடா பூனியை அன்று நிமிர செய்த நேசர்காரம். அந்த கண்டம் காரியம் மேல மகப்பன உயிர் தந்த இயேசுவின் நாமத்துல நம்முடைய பிள்ளைகளுக்கு ஒரு அற்புதம் நடக்கட்டும். நம்முடைய பிள்ளைகளுக்கு ஒரு அற்புதம் நடக்கட்டும். நம்முடைய பிள்ளைகளுக்கு ஒரு அற்புதம் நடக்கட்டும். இயேசு கிறிஸ்துவின் அதிகாரமுள்ள நாமத்துல சத்துரு கட்டி போட்ட அனைத்து அந்த கட்டுகளை கர்த்தர் உடைப்பதற்காக, கர்த்தர் உடைப்பதற்காக, விடுதலை வருவதற்காக, நம்முடைய பிள்ளைகளை நிமிர வைப்பதற்காக உமக்கு ஸ்தோத்திரப்பா, உமக்கு ஸ்தோத்திரப்பா, உமக்கு ஸ்தோத்திரப்பா. நல்ல விசுவாசத்தோடு கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுங்க. கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுங்க. கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுங்க. சொல்லுங்க. என் மேல் சத்துரு போட்ட நுகம் முறிந்தது. சொல்லுங்க. என் குடும்பத்தின் மேல் சத்துரு போட்ட நுகம் முறிந்தது. என் பிள்ளைகள் மேல் சத்துரு போட்ட நுகம் முறிந்தது. கர்த்தர் கரம் தொட்டது. கர்த்தர் கரம் தொட்டது. நான் இனி கூனி அல்ல, கர்த்தரின் நாமத்தில் எழுந்து நிமிர்ந்து நிற்கிற பிள்ளை நான். உங்களுடைய அற்புத கரம் இந்த பிள்ளைகளை தொட்டு மீண்டும் இருந்த நிலைக்கு சத்துரு வனாந்தரமாக்கின இந்த வாழ்க்கையை கர்த்தர் மலர வைப்பதற்காக உமக்கு ஸ்தோத்திரம், உமக்கு ஸ்தோத்திரம். கண்ணீரோடு இந்த வருஷத்தை உங்கள் பிள்ளைங்க முடிக்கக்கூடாதுப்பா. கலிகூற பண்ணி இவர்களை வழி நடத்தும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் என் நல்ல பிதாவே, ஆமென்.